ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் நம்ம பார்த்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பவர் கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ரூம் ஈஸியாக சீக்கிரமாக கூலிங் ஆகும். நமக்கு நல்ல ஒரு ஏசி கிடச்சா சந்தோஷமாகவும் இருக்கும். வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணாமல் வாங்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஏன்னா வெயில் சீசன் வரப்போகுது, யாரெல்லாம் வந்து பழைய ஏசியை புதுசாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை புது ஏசி வாங்கலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது உங்களோட ரூம் சைஸ் அண்ட் கூலிங் கண்டிஷனை தான் வந்து நீங்கள் பார்க்கணும். அப்போது ஒவ்வொரு ரூம்க்கு ஏற்றாப்புலையும் அவங்களோட ரூம் சைஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம வந்து BTU பேசிஸில் வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஏசியை வாங்கணும். ஸோ BTU அப்படின்னா பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். இந்த பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், உங்கள் ரூம் சைஸ்க்கு ஏற்றாப்புல ரொம்ப சீக்கிரமாக உங்கள் ரூம் வந்து கூலிங் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். மெஜாரிட்டி ஆஃப் யூசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த BTU வந்து செக் பண்ணாமலே வாங்கிடுவாங்க. போவாங்க, எங்கள் ரூம் நார்மலாக ஷாப்கீப்பர் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு எந்த டன் ஏசி வேணும்னு. எங்களுக்கு டன்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி உங்கள் ஸ்கொயர் ஃபீட்டை சொல்லுங்கள். ஓகே, 100 ஸ்கொயர் ஃபீட், 200 ஸ்கொயர் ஃபீட், ஓகே எடுத்துக்கோங்க, 0.5, 1 டன், 1.5 டன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போய் நீங்களாக ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர்ஸை சொல்லி வாங்கும்போது அவங்க உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஆன்சரபிளாக இருப்பாங்க. ஓகே, எந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எந்த மாதிரி BTU யூனிட் உள்ளதை நம்ம வாங்கணும். ஏன்னா நம்ம எப்போதும் வந்து ஒரு வெயில் இதில் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோன்னே அந்த ரூமில் ஏசி போட்டோன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து கூலிங் ஆகணும்னு எதிர்பார்ப்போம். அதே எதிர்பார்க்குற நம்ம எந்த மாதிரி தெர்மல் யூனிட்டை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 200லேருந்து 250 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் 800லேருந்து 6000லேருந்து 8000 BTU உள்ள கூலிங் கெப்பாசிட்டி உள்ள ஏசியை வாங்கணும். ஸோ இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களோட வீடு, உங்களோட லிவிங் ரூம் ப்ளஸ் அவங்களோட பெட்ரூம் இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கும், கரெக்டாக? ஸோ உங்கள் சைஸ்க்கு ஏற்றாப்புல இந்த ரெஸ்பெக்டிவ் BTU யூனிட் உள்ள ஏசியை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். சிலருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், ஓகே எந்த மாதிரி டன் வந்து நாங்கள் வாங்குறது, எந்த மாதிரி ஏசி வந்து கூலிங் கிளைமேட்டுக்கு ஃபிட் ஆகும், ஹாட் சீசனுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டோட்டலாக 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது T1 நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் வாங்கும்போது, அதாவது நீங்கள் ஆன்லைன்லலாம் செக் பண்ணிங்கன்னா, நம்ம ஆன்லைன் போர்ட்டல்ஸ் அதாவது காமர்ஸ் போர்ட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் T1ன்னு கொடுத்துருக்கோம். T1 மென்ட் ஃபார் மாடரேட் கிளைமேட். ஓகே, உங்கள் கிளைமேட் வந்து மாடரேட்டாக இருக்கும், ரொம்ப கூலிங் கிடையாது, ரொம்ப ஹாட் கிடையாது, அது மாதிரி இங்கே இது இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் T1 வாங்கினா போதும். T2 வந்து கோல்ட் கிளைமேட் அண்ட் T3 வந்து ஹாட் கிளைமேட்டுக்கு ஃபிட்டான ஏசி. நம்ம இப்போது எந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எந்த மாதிரி டன் ஏசி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களோட ஏசி கெப்பாசிட்டி அதாவது 0.5லேருந்து ஏசி டன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டாக? ஸோ அன்டில் 0.75 வரைக்கும், அதாவது உங்களோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 90 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளே இருந்துச்சு. ஓகே, இப்போது 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கூட நம்ம வந்து 0.5 டன் வாங்கிக்கலாம். ஓகே, 5லேருந்து 0.75 டன் வாங்கிக்கலாம். இதே 1 டன் ஏசி வந்து 91 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 130 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கணும். 1.5 டன் ஏசி வந்து உங்கள் வீடு வந்து ஒரு 190 ஸ்கொயர் ஃபீட், மேக்ஸிமம் 200 கூட வாங்கிக்கலாம். 200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறவங்க 1.5 டன் ஏசி. இந்த டன் ஏசியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெஸ்பெக்டிவ் டன் வந்து எந்த கூலிங் கெப்பாசிட்டியில் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். ஓகேயா? ஒன்று நீங்கள் இதை பார்த்து வாங்கணும், இல்லை இதை பார்த்து வாங்கணும். சப்போஸ் நீங்கள் டன் ஏசியை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, விலை கம்மியாக இருக்குது, இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது போதும்னு சொல்லுவாங்க கடைக்காரவங்க. கடையில் வேலை பார்க்குற எல்லா ஷாப்கீப்பருக்கும் தெரியாது இந்த BTU யூனிட்டை பார்த்து தான் வாங்கணும், இதை சொல்லி தான் ஏசியை கொடுக்கணும்னு இல்லை.
ஸோ மிடில் கிளாஸ்லேருந்து லோயர் கிளாஸ்லேருந்து அப்பர் கிளாஸ் வரைக்கும் நிறையா ஏசி சேல்ஸ் பண்ணுவாங்க. லோயர் கிளாஸ்க்கு ரொம்ப விலை கம்மியாக ஒரு ஏசி நம்ம வீட்டுக்கு இருந்தால் போதும்னு நம்ம வாங்குவோம். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் நிறையா கரண்ட் பில் வருது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அதெல்லாம் எராடிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 இதையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்சி, அதாவது பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டூல். ஸோ இந்த பவர் கன்சப்ஷனை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு அதில் ரேட்டிங் இருக்குது. அதாவது இஇஆர் ரேட்டிங், எஸ்இஇஆர் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ரேட்டிங்கும் வந்து எனர்ஜி கன்சப்ஷனை பேஸ் பண்ணி சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். WER அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ, SEER அப்படின்னா சீசனல் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ. பட் இந்தியன் சீசனல் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி 3 இயர்ஸ் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸை பொறுத்து. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி ரேட்டிங், அதாவது ரேட்டிங் நீங்கள் 5 ஸ்டார் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் விண்டோ ஏசியாக இருந்துச்சு அப்படின்னா 3.3 அதிகமாக இருந்தாவே 5 ஸ்டார் கொடுக்குறாங்க. அதே ஸ்ப்ளிட் ஏசியாக இருந்துச்சுன்னா 4.5க்கு அபோவாக இருக்கணும். இப்போல்லாம் நிறையா ஸ்ப்ளிட் ஏசி பார்த்திங்கன்னா ரேட்டிங்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. ISEER ரேட்டிங் வந்து 5.3, 5.4. ஸோ இது ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து கூலிங்கை நம்ம பார்த்தோம், செகண்டு எனர்ஜி. இது 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் லோயர் கிளாஸாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் இந்த 2 ஸ்பெசிஃபிகேஷனை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வாங்கணும். அதாவது இஇஆர் வந்து ஹை எஃபிஷியன்சி, அதாவது நிறைய உங்களுக்கு பவர் சப்ளையை வந்து கன்சப்ஷன் பண்ணி சேவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹை எஃபிஷியன்சி, அதாவது 12 வந்து ரொம்ப நல்லது. ஆனால் நார்மலாக 9.5 இருந்து ஆப்டிமம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 9.5 இருந்தே ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்குறவங்க வந்து சீர் ரேட்டிங் வந்து பார்ப்பாங்க, WER ரேட்டிங் வந்து பார்த்து நம்ம எந்த கண்ட்ரியில் இருந்தால் நீங்கள் லீவ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ரேட்டிங் பேசிஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏசியை பை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஏசி பை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நியூ ஏசி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு நீங்கள் கொஷின் கேட்டு அதை வாங்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைப் ஆஃப் ஏசி. ஸோ என்னென்ன ஏசி டைப்ஸ் இருக்குது, உங்களோட வீட்டுக்கு ஏத்தாப்பில் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் ஏசி சூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை விண்டோ ஏசி அதாவது ரொம்ப ஹாட் சீசனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் லைக் UAE, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா எப்படின்னா சென்ட்ரல் ஏசி இருக்கும் ப்ளஸ் இந்த விண்டோ ஏசி அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ப்ளிட் ஏசியை விட விண்டோ ஏசி ப்ளஸ் சென்ட்ரல் ஏசி தான் அங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆல் டைம் இது ரன் ஆகிட்டே இருக்கும் ஹாட் சீசனில். ஸோ உங்களோட கண்டிஷன்ஸ்க்கு பொறுத்த மாதிரி உங்களோட வீடோட சைஸு உங்களுக்கு எது ஃபிட் ஆகும்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த ஏசி வேணுமோ வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் ஏசி, எங்கே வேணாலும் நம்ம போகலாம், இதை தூக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். இது போர்ட்டபிள் ஏசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்லேயே வந்து சென்ட்ரல் ஏசி மாதிரி இது மாதிரியெல்லாம் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இது நல்ல கூலிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஏசி தான். இது வந்து ஃபஸ்ட்டு வந்த மாடல். நெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஏசி வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த போர்ட்டபிள் மாடல், ப்ளஸ் இப்போ வந்து நிறைய வீடுங்களில் சென்ட்ரல் ஏசி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ உங்கள் பிளேஸை, உங்களோட அமௌண்ட்டை இதுக்கு ஏற்றாப்பில், உங்களோட வெதர் கண்டிஷன் இதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் எந்த ஏசி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது நாய்ஸ் லெவல். அதாவது விண்டோ ஏசியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை போட்டோன்னே நமக்கு நாய்ஸ் இருக்கும், கரெக்டாக. இப்போ வந்து நாய்ஸ் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகிருச்சு விண்டோ ஏசிக்கு. நார்மலாக நாய்ஸ் லெவல் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 90 to 35 டெசிபல்ஸ் வந்து இருக்கணும். அதாவது நார்மலாக சொல்லுவாங்க ஒரு 75 டெசிபல்ஸ்க்கு மேலே ஒரு ஹியூமன் பீயிங்கால் அந்த சவுண்டை வந்து கேட்க முடியாது, அது கம்மியாக இருந்தால் தான் கேட்க முடியும் அப்படின்பாங்க. அதே மாதிரி ஏசிலையும் ரொம்ப நாய்ஸ் வரும்போது அது நம்ம ஸ்லீப்பிங் மூடை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட நாய்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கலாம். சில நாய்ஸ் இருக்கும், அதாவது நம்ம வந்து ரிமோட்டை கிளிக் பண்ணும்போது ஒரு கிளிக்கிங் அது இருக்கும், ஒரு ஏர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த ஏர் நாய்ஸ் இருக்கும், அதெல்லாம் நார்மல். ஓகே, அதை வந்து நம்ம ரொம்ப ரெடியூஸ் பண்ணோம், அந்த நாய்ஸே இல்லாமல் இது பண்ணோம். சில கிளிக்கபிள் நாய்ஸ் இது மாதிரி நாய்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த லவுட் நாய்ஸை வந்து வாங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கணும் ஒரு பர்டிகுலர் ஏசியில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கண்ட்ரோல்ஸ்.
என்ன ஸ்மார்ட் கண்ட்ரோல்னால் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் வந்து இருக்கணும். ஒரு பர்டிகுலர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் செட்டிங், கோல்டு, ஹாட், ஃபேனு அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். என்ன சிம்பிள் வந்து எதுக்கு வந்து ஃபிட் ஆகும் அப்படின்றத. ஓகே, அடுத்து ரிமோட் கண்ட்ரோல். அதாவது அப்ளிகேஷன்லேயே சிலர் வந்து ட்ராவலில் இருப்பாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீடு கூல் ஆகணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி த்ரூ அப்ளிகேஷன் மூலமாக ஆன் பண்ணிடுவாங்க. கரெக்டாக அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ், அதாவது ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ், அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக போக போக ரேட்டும் வந்து அதிகமாகும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல. அதே மாதிரி சப்போஸ் நம்ம மறந்துட்டோம், வெளியே போயிட்டோம், ஏசி ஓடுதா இல்லையா, அதை வந்து ஏசி ஓடிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த டர்ன் ஆன் ஆஃப் மோடு வந்தும் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்மார்ட் கண்ட்ரோல் இதில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் டெக்னாலஜி இப்போ வந்து பேட்ரி சிஸ்டம் மட்டும் இல்லாமல் சோலாரில் கனெக்ட் ஆகிருக்கு, சோலார் பேனலோட. அந்த டைப்ஸ் தான் இதெல்லாம். ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர், மைக்ரோ இன்வெர்ட்டர், பவர் ஆப்டிமைசர் வித் ஸ்ட்ரிங், ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்ஸ். இப்போ இந்த 3 இன்வெர்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சோலார் கனெக்ஷனோட இதாகும். ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி ப்ளஸ் சோலார். பேட்டரியோட இதாகிருச்சு அப்படின்னு சொன்னால் சோலார் மூலமாக கனெக்ட் ஆகும். சோலார் இது கரெக்டாக இல்லைனா பேட்ரி மூலமாகவும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்வெர்ட்டர் டெக்னாலஜி உள்ள ரெஸ்பெக்டிவ் ஏசியில். ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோலார் பேனலோட கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேபிளான கூலிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள கனெக்ஷன்ஸ் ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் உள்ளது தான் வந்து பவர் ஆப்டிமைசர் வித் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து மைக்ரோ இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இது கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் இன்வெர்ட்டர் டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர்ஸ். ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க காரில் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. திருப்பி அவங்களால தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிக்கவே இல்லை. 2 நாள் கழித்து பார்த்தா அவங்க ஆள் இல்லைன்னொன்னே போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அவங்க கார்லேயே இறந்து கிடந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, இது சிலர் வந்து பண்ணுவீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காரில் ஏசி போட்டு தூங்குறவங்களுக்கெல்லாம் ஒரு 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 அவேர்னஸ் வீடியோவாக கூட இது இருக்கட்டும். அதாவது சில ஏசியிலேருந்து வரக்கூடிய ஒரு கண்டாமினேஷன் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு உயிரை கூட எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஸோ எப்போதும் சிலர் வந்து ரூம்லேயே தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்கன்பாங்க. அதனால் நம்ம ஏசி யூஸ் பண்ணுறது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ அதில் ஏர் ஃபில்டர்ஸ் வந்து நமக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஓகே, இந்த ஏர் ஃபில்டர்ஸ் நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்கணும், ஏர் ஃபில்டர்ஸ் என்ன மாதிரி ஏர் ஃபில்டர்ஸ்னு வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்ன ரேட்டிங். ஓகே, அதில் 2 ரேட்டிங் மெத்தட் இருக்குது, MERV அண்ட் FPR அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே கொடுத்தது எப்படின்னா அமெரிக்கன் டிபார்ட்மெண்ட்டு தான். இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் MERVயில் 6 ஆர் ஹையர் வந்து நல்லது. ஓகே, ஸோ MERV 13 வரைக்கும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து FPR பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8 and above வந்து ஏர் ஃபில்டர்ஸ் வந்து ஹையர். அதாவது FPR 100 வந்து எதுக்கு ஈக்குவல்னால் MRV 20 வந்து FPR 100க்கு ஈக்குவல். ஓகே, அந்த அளவுக்கு நீங்கள் ஏர் ஃபில்டர் செப்ரேட்டாக வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களோட ஆன்லைனில் செப்ரேட்டாக கூட கிடைக்கும் இந்த ஏர் ஃபில்டர்ஸ். நார்மலாக நீங்கள் வந்து ஓகே உங்கள் ஏசியோடது பழசாயிடுச்சு, புதுசாக நீங்கள் ஒன்று ஏர் ஃபில்டர் மட்டும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூடாலும் வாங்கிக்கலாம். வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏர் ஃபில்டர்ஸ் ரேட்டிங் வந்து நீங்கள் செக் பண்ணணும். வாங்கும் போதே உங்களுக்கு இப்படி காமிக்கும் MRV 11, ஓகே, FPR 12, ஸோ FPR 12 அண்ட் MRV 13 அப்படின்லாம் காமிக்கும். ஸோ இது வந்து குட், ஏர் ஃபில்டர் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ MRV 11 இட் இஸ் ஆல்சோ. அது வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏர் ஃபில்டர்ஸ் ரேட்டிங் வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு டீஹியூமிடிஃபையர். இந்த ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணும். இது நார்மலாக ஹாட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ். ஓகே, இது வந்து ரெடியூசஸ் அண்ட் மெயின்டைன் ஹியூமிடிட்டி லெவல் இன் த ஏர். ஹியூமிடிட்டி அப்படின்னா நார்மலாக நம்ம ஐயோ ரொம்ப புழுக்கமாக இருக்குது, என்ன இப்படி அப்படியே ஒரு கசகசன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை தான் வந்து ஹியூமிடிட்டி நம்ம சொல்லலாம். இந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் ஃபீச்சர் வந்து இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்கணும். அதாவது FPR ரேட்டிங், அதாவது அல்டிமேட், அதாவது 12க்கு என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அது வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரீமியம் FPR 10னா ப்ரீமியம் ஃபீச்சர், பெஸ்ட்டு வந்து FPR 9, பெட்டர் வந்து FPR 7, குட் வந்து FPR 5.
ஓகே, எதுக்கு வந்து இந்த மாதிரி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு தான். சில அலர்ஜிஸ் கூட வரும் ஏர்னால், கரெக்டாக, அந்த ஒரு இதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வர்ற ஏசியில் அதாவது த ஹை காஸ்ட் ஏசி 50,000 60,000 70,000 உள்ளதெல்லாம் HEPA, அதாவது ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலர் ஏர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது எப்படின்னா 99.97% வந்து மைக்ரோன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஒமிட் பண்ணி நமக்கு ஒரு பியூர் ஏரை வந்து கொடுக்குது ஒரு ப்ரீத் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம எல்லா எல்லா விண்டோஸும் அடைச்சி தான் ஏசி போடுவோம், கரெக்டாக. இப்போ ஏசியிலேருந்து என்ன ஏர் வருதோ அதை தான் நம்ம வந்து ப்ரீத் பண்ணுவோம். அது எந்த அளவுக்கு தூய்மையான ஏராக இருக்குதோ அதுதான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஹவர்ஸ் வந்து நம்ம ஸ்லீப்பிங்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம், கரெக்டாக. 8 to 9 சம்டைம்ஸ் ஃபார் 10 hours ஆல்சோ வி ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் ஸ்லீப். ஸோ அந்த ஏர் வந்து நமக்கு பியூராக இருக்கணும். இப்போ வர்ற ஏசியை பார்த்திங்கன்னா HEPA அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படின்னா என்னென்னா ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலர் ஏர் ஃபில்டர் அப்படின்றது. அதே மாதிரி இதுதான் ரேட்டிங். இந்த ரேட்டிங் எதுக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35% வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ஏரை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரேட்டிங்குள்ளே இந்த ரேட்டிங் வந்து டினோட்ஸ் வாட், அதுக்காக கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த மோடெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து கூலிங் மோடு, இது வந்து ஹீட் மோடு. இந்த டீஹியூமிடிஃபிகேஷன் மோடு தான் நான் வந்து சொன்னேன். அதாவது சிலருக்கு வந்து ஏசி ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏசியில் படுத்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கோல்ட் ஆயிடுது, எனக்கு வந்து ஒரு வீசிங் ப்ராப்ளம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்கள ப்ரிவென்ட் பண்ணும், ஓகேயா. ஸோ ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சர், இந்த மோட் இருக்கான்னு பார்த்து நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஃபேன் மோட், இது ஆட்டோமேட்டிக். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், டீஹியூமிடிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இது எதுக்குன்னா ரிமூவ் எக்ஸஸ் மாய்ஸ்சர் ஃப்ரம் தி ஏர். எக்ஸஸ் மாய்ஸ்சர் அப்படின்னு சொன்னால் ஒரு தண்ணி கலந்த ஒரு இதிலேயே வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். காலை கீழே வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரிலாம் இருக்கும், பார்த்திங்களா. அதை வந்து ரிமூவ் பண்ணும் இந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ். அதாவது அலர்ஜி சிம்டம்ஸு, உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது சுவாசிக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதனால் எனக்கு ஏசி வேணாம், நான் வெளியே படுத்துக்கிறேன், ஏசியில் படுத்தா எனக்கு தும்மலாக வரும், டக்குன்னு கோல்டு வந்துடும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு மோடை ஆன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது. நம்ம வெளியே உள்ள டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்பில் நார்மல் கூலிங்கை வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம ஹெல்த்தை வந்து நல்லபடியாக வச்சுக்கோம் இந்த ஒரு பர்டிகுலர் மோட், ஓகே. அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் அந்த ரூம்குள்ளே ஏதாவது உட்டன் ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கோல்ட் ஆகும்போது அது வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலராலாம் ஆகும், கரெக்டாக. அந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் மோடு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்க, நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் கேட்கக்கூடிய இது வந்து என்னென்னா இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். இன்ஸ்டலேஷன் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் இருக்கா, மெயின்டெனன்ஸ் 1 year வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருக்கா, ஓகே, எத்தனை 6 month ஃப்ரீ மெயின்டெனன்ஸா அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டு இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரைனேஜ் ஆப்ஷன். ஒரு ஏசி வாங்கும்போது, ஒரு ஸ்ப்ளிட் ஏசி வாங்கும்போது ட்ரைனேஜ் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது, விண்டோ ஏசி வாங்கும்போது ட்ரைனேஜ் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். வாட் இஸ் ட்ரைனேஜ் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சில ஏசியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செவரில் அப்படியே லீக் ஆகிட்டே வரும், செவரே வந்து அதனால் வேஸ்ட் ஆகும். சில இது நேராகவே வாட்டர் வந்து கீழே விழுவும். ஏசி ஆன் பண்ணோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து பார்த்திங்கன்னா நேராகவே வாட்டர் கீழே விழுவும். அது காரணம் என்னென்னா ட்ரைனேஜ் ஆப்ஷனில் ஏதோ ஃபால்ட் இருக்குது, ஓகே. அந்த தண்ணியை கரெக்டாக வந்து அதை சர்க்குலேட் பண்ணாமல் தான் அது கீழே வருது. சம்திங் ப்ராப்ளம் அபவுட் நம்மளோட வாட்டர் லெவலில் ட்ரைனேஜ் இஷ்யூஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த வாட்டர் லீக்கேஜ்லாம் இல்லை ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் யுவர் ஏசி வந்து ஓகேயாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம், ஓகே. அடுத்து ஃபில்டர் க்ளீனிங் ஈஸியாக இருக்கா, ஃபில்டர் க்ளீனிங் அப்படின்றத பார்க்கணும். அதாவது நார்மலாக நம்மளே அந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ண முடியுமா? நிறைய வீட்டில் நம்மளே எடுத்து பண்ணுவோம், சில வீட்டில் அவங்க எடுத்து பண்ண மாட்டாங்க, மெயின்டெனன்ஸ்க்கு ஆளை கூப்பிட்டு தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் ஃபில்டர் க்ளீனிங்லாம் பண்ணணும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கொடுப்பாங்க, ஓகே. அதே மாதிரி சேல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி சஜஷன்ஸ் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஏசியை பை பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு லாஸ்ட், அதாவது எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஓகேன்னு ஆனதுக்கப்புறம் வாரண்ட்டி பீரியட் கேட்கணும். அந்த வாரண்ட்டி பீரியட் வந்து கம்ப்ரஸருக்கு இருக்கா
ஓகே, இதில் நிறைய பேர் கேட்பாங்க அலுமினியம் அண்ட் காப்பர் கம்ப்ரஸர் தான் வெல் அண்ட் குட். ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காப்பர் கம்ப்ரஸர் இஸ் வெல் அண்ட் குட். வாரண்டி பீரியட் கேட்கணும், அது கம்ப்ரஸருக்கு வாரண்டி பீரியட் இருக்கான்னு கேளுங்க. ஓகே, இதே சேம் திங் தான். சேல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்ட பெஸ்ட் டீல். அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டு நார்மலாக விண்டோ நம்ம ஸ்ப்ளிட் ஏசியாக இருந்தாலும் விண்டோ ஏசியாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ சிலர் வந்து சர்வீஸே பண்ண மாட்டாங்க. ஒரு 2-3 வருஷம் சிலர்லாம் பார்த்துருக்கேன், 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல், அதாவது நீங்கள் 1 மாதம் 2 மாதம் தான் வந்து மெஜாரிட்டியாக இந்த இயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். இல்லை நான் 6 மந்த் கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இயர்லி ட்வைஸ் பண்ணுங்கள். ஓகே, நார்மலாக சொல்லுவாங்க 3 மந்த் ஒன்ஸ் பண்ணணுன்னு. போடாத ஏசிக்கு எது நமக்கு சர்வீஸ் பண்ணணுன்னு நினைப்பீங்க, அப்படி கிடையாது. கேஸஸ்லேருந்து ஒரு ராங், அதாவது கேஸ் லீக் ஆனால் சில ஏர்லாம் வரும், அதெல்லாம் நம்ம சுவாசிப்போம். இதுக்காக தான் அவங்க சொல்கிறது 3 மந்த் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும், வெதர் யூ ஆர் யூஸிங் ஆர் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணலனா கூட 6 மந்த் ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏசியே நான் போடல, ஒரு டைம் 2 டைம் தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பைசாவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஹவ் டு கிவ் மோர் அமௌண்ட் டு யோர் டாக்டர். ஓகே, ஸோ எந்த ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணாலும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அதுக்கு ப்ராப்பர் சர்வீஸ் கொடுக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது லோயர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள், சில அப்பர் கிளாஸ் பீப்புள் ஆல்சோ இதை தெரியாமல் நீங்கள் ஏசி பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்து ஒரு நல்ல ஏசி பை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மோர் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching this. Bye.